ராகுக்கு சூரியனுக்கு கொஞ்சம் 7ஆம் பொருத்தம். 7ஆம் பொருத்தம்னா என்னென்னா, இவங்க 2 பேர்த்துக்கு கொஞ்சம் பகை, பரம்பரை பகை. அது எப்படி பகைனா, சூரிய கிரகணம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து சூரியனை முழுங்குற மாதிரி தெரியும். ஆனால் பாம்பு சூரியனை முழுங்கலை. சூரியனுடைய ஒளியை மறைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த ஒளி வராமல் பண்ணுறது பாம்பு. அப்போது இந்த சூரிய ஒளி சக்தியில் தான் இத்தனை தெய்வங்கள் இயங்குது, இத்தனை மக்கள் வாழ்கிறாங்க. அந்த சூரிய ஒளியோட கரெக்டான டெம்பரேச்சர் கரெக்டாக அந்த பூமிக்கு வராமல் பாம்பு வந்து சூரிய ஒளியவே மறைக்கிற சக்தி இருக்குதுன்னா, அப்போ சூரியனை விட பாம்புக்கு எவ்வளோ வலிமைன்னு பாருங்கள். அதனால தான் சூரிய கிரகணம் வந்தால் கோயிலவே மூடிடுறாங்க. யாருக்கு பயப்பட்டு? ராகுக்கு பயப்பட்டு, சாமி பாம்புக்கு பயப்பட்டு. அப்போது கிரகணம் பிடிக்கும்போது சூரியனுடைய சக்தியவே ஒரு செகண்ட் வந்து இயக்கத்தை வந்து அப்படியே ஒளியை மறைக்குதுன்னா, இப்போ ராகுவோட அம்சம் எவ்வளோ பெரிய பவர்னு பாருங்க. அப்போது அதனால தான் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் பகை தீர்த்துக்குமா. அதுதான் இது. ஏன்னா சாயந்தர நேரம் தான் பாம்பு வந்து இரவில் தான் இறை எடுக்கும், பகலில் இறை எடுக்காது. ஏன், என்ன காரணம்? பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு என்ன? ஒரு பாம்புக்கு கால் இல்லைங்கிறது இன்னொரு பாம்புக்கு தெரியுமா? ஆனால் நமக்கு எப்படி தெரியுது? அது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மெல்லாம் கால் இருக்குது, நடந்து போகிறோம். அது காலே இல்லை, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அது காலே கிடையாது, நம்மளை விட வேகமாக போகுதே. கடவுளுடைய படைப்பை பார்த்தீங்களா? அது காலே சுத்தமாக கிடையாது. என்ன ஒரு சக்தியை வச்சு அது போகுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் போயிடும், நம்மளை விட ஓடுது, வேகமாக ஓடுது. இல்லை நம்மளை துரத்தோன்னாலும் நம்மளை துரத்தி ஏதோ பண்ணுது. ஆனால் எவ்வளோ வேகமாக வருது, அது காலே இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியன்னு பாருங்கள். அதனால் ஏன் இறத எடுதுன்னா, பாம்போட வயிறு கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பாம்பு வந்து ரோட்டில் போகும்போது வயிறுக்கு சூடு வந்துச்சுன்னா மயங்கி அந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகாது. அதனால் இது பழி வச்சுக்கிட்டே இருக்குது. சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே எனக்கு பசிக்குது, என்னால் வெளியில் வந்து இறதேட முடியலையேன்னு பசியோட வங்கில் படுத்துக்கிட்டு சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் போய் தவக்காயி பூச்சி புழுவு இதெல்லாம் பிடிக்கி சாப்பிட்டுட்டு படுத்து வாழும். அப்போது அது எப்படி சாபம் முடிதுன்னா, நீ எப்போ அஸ்தமனம் ஆவ, நான் எப்போ இறதேடுவேன். இப்படியே காலம்பூரா இருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா சூரிய உதயமும் மீதி 6 மாதத்தில் சந்திர உதயம்ங்கிற மாதிரி, அந்த காலத்தில் வளர்புரை தேய்வுரைங்கிற மாதிரி வருஷத்தில் 2 சந்திர கிரகணம் 1, சூரிய கிரகணம் 1. சந்திரனையும் பாம்பு முழுங்குது, பாம்பு வந்து அந்த ஒளியை மறைக்குது, சூரியனும் பாம்பு ஒளியை மறைக்குது. அப்போது ராகு திசையில் சூரிய புத்தி சில பேர்த்துகளுக்கு நடக்கும்.